அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் சஷ்டி திதி சேருகின்ற மிகவும் அற்புதமான ஒரு நாள். இந்த எளிமையான ஒரு விளக்கை இரவு 9 மணிக்குள் ஏற்றி பாருங்கள். மாதம் முழுவதும் பணம் சேரும். மேலும் நீங்கள் விரும்பிய நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அன்றைய கிழமை, திதி மற்றும் நட்சத்திரத்தை பொறுத்து நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்கள் மற்றும் செய்ய வேண்டிய தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைய பதிவில் இன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்களை பற்றி பார்த்திருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்றைய பதிவில் மிகவும் அற்புதமான எளிமையான ஒரு தாந்திரிக தீபம் ஏற்றும் முறையை பார்க்க போறோம். முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கை பற்றி பார்க்க போறோம். இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே 1ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து கிடைப்பது கொஞ்சம் அரிதான விஷயம். அதிலும் சிறப்பான சில திதிகள் அமைவது இன்னமும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குங்க. சோ இந்த சூப்பரான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டிற்கு பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த விளக்கை நாம் ஏற்றினால் இந்த மாதம் முழுவதும் நம் கையில் பணம் சேரும். நம் மனதிற்கு பிடித்தமான நல்ல செய்திகள் நம்மை தேடி வரும். இந்த விளக்கை ஏற்ற போறவர்கள் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த விளக்கை நீங்க ஏற்ற வேண்டாம். அதே போல அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றக்கூடாதுங்க. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் ஒரு முறை குளிச்சுட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த விளக்கை ஏற்றலாம். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, மற்றும் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தவறாமல் இன்றைய தினம் இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. அதே போல பண பிரச்சனைன்னு மட்டும் கிடையாதுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கணும், நல்ல செய்தி வரணும்னு நினைக்கிறவங்களும் இந்த விளக்கை இன்றைய தினம் நீங்க ஏற்றுங்க. முருகப்பெருமானை நினைத்து இந்த விளக்கை நம்ம ஏற்ற போவதனால சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருந்தாலும் இன்னொரு வசதியான வாடகை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த விளக்கை நம்ம ஏற்றலாம். அதிலும் சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றுவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் சுக்கிரஹோரை மிகவும் சுபமான ஒரு ஹோரை. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரர் இந்த 3 பேருக்குமே மிகவும் பிடித்தமான சுவை இனிப்பு. இனிப்பான ஒரு விளக்கை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் முருகப்பெருமானுக்கு மிகவுமே பிடித்த மாவிளக்கு. இந்த மாவிளக்கை எப்படி செய்யணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பச்சரிசி மாவுடன் வெல்லம் கலந்து செய்யக்கூடியது. வீட்டிலேயே பச்சரிசி மாவை அரைத்து இந்த மாவிளக்கு செய்வது மிகவுமே விசேஷம். அல்லது கடைகளில் ரெடிமேடா கூட நீங்க பச்சரிசி மாவை வாங்கி வெல்லம் கலந்து இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் 1ஆம் தேதியன்று வெல்லத்தை வாங்குவது மிகவுமே விசேஷமானது. இனிப்பான செய்திகளை கொண்டு வரும். சுபகாரிய தடைகள் மற்றும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை அது நீக்கும். சப்போஸ் யாருக்காவது மாவிளக்கு செய்ய தெரியலனா கூட நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தாலே மாவிளக்கு எப்படி செய்யணும்னு நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த மாவிளக்கிற்கு நைவேத்தியமாக நம்ம எதையும் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த விளக்கே ஒரு நைவேத்தியமாக இருக்கக்கூடிய பொருள் தான். இந்த மாவிளக்கிற்கு நிறைய மகத்துவம்
மகத்துவங்களும் அதற்கு பின்னால் நிறைய தத்துவங்களும் இருக்குங்க. பெருமாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவுமே உகந்த விளக்கு இது. பொதுவாகவே இந்த மாவிளக்கில் நல்லெண்ணெய் அல்லது வேறு எந்த வகையான எண்ணெயும் நம்ம ஊற்றக்கூடாதுங்க. நெய் மட்டுமே பயன்படுத்தி இந்த மாவிளக்கை நம்ம ஏற்றணும். அதே போல திரியும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க பஞ்சு திரிய பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் நூல் திரியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சுக்கிரஹோரை நேரம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க சாயங்காலம் 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாவிளக்கிற்கு அடியில ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு தீபம் ஏற்றுவது இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது நல்ல பண ஆகர்ஷணத்தை கொடுக்கும். 5 ரூபாய் நாணயத்தை விளக்கிற்கு உள்ள போடக்கூடாதுங்க. அதாவது நாம் நெய் ஊற்றும் பகுதியில் போடக்கூடாதுங்க. விளக்கிற்கு அடிப்பகுதியில் நம்ம வைக்கணும். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. இப்படி ஏற்றுவது கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடங்கள் இந்த விளக்கு எரிந்தாலே போதும். அதற்கு பிறகு நீங்களாகவும் குளிர்விக்கலாம். தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த விளக்கை நீங்க ஏத்தி வச்சுட்டு பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. விளக்கு குளிர்ந்ததற்கு பிறகு உடனே அதை நீங்க கலைக்க வேண்டாம். ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த மாவிளக்கை அதில் இருக்கும் நெய்யுடன் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்ப அந்த மாவிளக்கை நீங்க பிரசாதமாக சாப்பிடலாம். வெளியாட்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம், தவறு கிடையாதுங்க. 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விளக்கேற்ற போறவங்க அந்த நாணயத்தை ஒரு சின்ன பேப்பர்ல அல்லது கவர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில நீங்க போட்டு வைங்க. அல்லது மணி பர்ஸ், வேலட்ல கூட நீங்க போடலாம். எந்த இடத்துல நீங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த நாணயத்தை நீங்க போட்டு வைங்க. நல்ல தன ஆகர்ஷணத்தை அது ஏற்படுத்தும். அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. மனசு பாரமா இருக்கிறவங்க, நிறைய கவலைகளால டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இந்த மாவிளக்கை நீங்க ஏற்றி பாருங்க. உங்கள் மனதிற்கு ஒரு புதிய தெம்பு கிடைக்கும். உங்கள் மனம் முழுவதும் சந்தோஷத்தால் நிறையக்கூடிய இனிப்பான செய்திகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். இன்னொரு முக்கியமான குறிப்பு, இன்றைய தினம் அதிலும் சுக்கிரஹோரை நேரத்தில் கட்டாயமாக எல்லாரும் நீங்க ஒரு பாக்கெட் கல்லுப்பை வாங்கிடுங்க. வாங்கிய கல்லுப்பை அந்த பாக்கெட் பிரிக்காமல் நீங்க ஒரு அரை மணி நேரம் சுவாமி படத்திற்கு பக்கத்துல வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கிச்சனுக்கு அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. சுக்கிரஹோரையில வாங்க முடியாதவங்க கூட இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். இன்றைய தினம் கல்லுப்பை வாங்கினாலே மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு நாம் அழைத்து வருவதற்கு சமம். சோ யாருமே தவற விடாதீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.